வந்து இந்த மாதிரி மகா வந்து அந்த ஃபோட்டோவை உடைச்சதால வந்து சிந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கதால அப்போ சிவா வராரு. என்ன சிந்து அப்படின்னு, ஒன்றும் இல்லை டாக்டரே அப்படின்றாங்க. ஏதோ அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை டாக்டரே அப்படின்னோடனே, இங்கே பாரு சிந்து, எனக்கு எல்லாமே தெரியும். என் அம்மா அந்த ஃபோட்டோ உடைச்சதால நீ அழுதுட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னோடனே, அது வந்து டாக்டரே என்னால் தாங்கிக்க முடியல டாக்டரே, அதுவும் இந்த ஃபோட்டோவை நீயும் நானும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை உடைச்சிட்டாங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. சரி சிந்து, கவலைப்படாத. இங்கே பாரு, என் அம்மா செஞ்சது தப்பு தான், எனக்கு நல்லா தெரியும். நீ அது தப்புன்னு நினைக்கிறல, எனக்கு அது போதும் டாக்டரே. இங்கே பாரு, என்னை உனக்கு பிடிக்காதா? நான் வந்து இந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் அதுக்காக இந்த ஃபோட்டோ என்ன பண்ணிச்சு டாக்டரே? இந்த ஃபோட்டோ எதுக்காக அவங்க உடைக்கணும்? என் மேலே இருக்க கோவத்தை இந்த ஃபோட்டோ உடைச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல டாக்டரே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து வந்து சிவா மனசு கஷ்டப்படுறாரு. பாவம் சிந்து, இவ வந்து என்னை விரும்பின ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கா. ஆனால் இந்த வேலையை அவள் பண்ணாமல் இருந்ததா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நான் சிந்துவை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிறேன். சிந்து நல்லவ தான், ஆனால் இந்த வேலையை அவர் செஞ்சதால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சிவா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பைரவியை தேடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலைஞ்சு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம வந்து ஆறுமுகம். அடுத்து பைரவி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பைரவி பயங்கரமாக ஓடி வந்து ஒரு இடத்த உருண்டு விழுந்துட்டாங்க. ஆறுமுகம் கரெக்டாக அவங்கள கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு ஓடி வரும்போது கரெக்டாக வந்து ஆறுமுகமும் காலெல்லாம் வந்து பயங்கரமாக அடிபட்டுது. உடனே வந்து பயங்கரமாக கத்துறாரு. இங்கேயே வந்து ஆறுமுகத்தை எப்படியாவது வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆறுமுகத்தோட விரோதியும் அங்கே வராரு. அடுத்து வந்து இங்கே ஆறுமுகம் வந்து எல்லா இடத்தையும் தேடி கரெக்டாக பைரவி கண்டுபிடிச்சி, பைரவி அப்படின்னு பயந்து போய் அழறாங்க. பைரவி அப்படியே கட்டிக்கிறாங்க. என்னாச்சு பைரவி அப்படின்னு, ஒரு பாம்பு என்னை துரத்திட்டு வந்துச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி வா முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். என்ன பைரவி நீ இந்த காட்டில் போய் வரையே? சாரி ஆறுமுகம், நான் இதை யோசிக்கல. நான் யானை பற்றி யோசித்தேன், பாம்பை பற்றி யோசிக்கல. சரி சரி, இங்கே பார், இங்கே ரொம்ப மோசமான ஒரு இடம் பார், பொழுது போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறது? எனக்கும் இந்த ஏரியாவில் ஒன்றுமே புரியல. வர்ற வழி எனக்கே வந்து சரியாக தெரியல. சரி வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகும்போது கரெக்டாக யானை வந்துடுது. அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேருமே. உடனே வந்து யானை வந்து இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் ஓடி போகிறாங்க. ரெண்டு பேர் பயங்கரமாக வந்து ஓடி போகும்போது கரெக்டாக பைரவி விழுந்துடுறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து ஆறுமுகம் வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. காப்பாற்றி வந்து அவங்கள கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ரெண்டு பேருமே ஓடி போகிறாங்க. கரெக்டாக அந்த வில்லன் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரெண்டு பேரும் ஐயோ இந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் விட மாட்டேன்டா, எப்படியும் வந்து நீ எல்லாம் வந்து இந்த உலகத்தை இருக்கவே கூடாது. என் மச்சான் எப்படி கை இல்லாமல் இருக்கிறானோ அதே மாதிரி நீயும் கை இல்லாமல் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தாக்க வராரு. கரெக்டாக பின்னாடி யானை வரதை பார்க்காம இவர் வந்து இவர்கிட்ட சண்டை போட வராரு. இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கண்ணை சிமிட்டுறாங்க. ஓ அப்படியா? அப்போ என்னை வந்து நீ வந்து எதுவுமே செய்யாமல் விட மாட்டேன்டா உன்னை. இந்த டைம்லேயே உனக்கு இருக்குடா. சரி, பின்னாடி பெரிய ஆள் என்னோட அண்ணன் ஒருத்தர் வராரு, அவரை முதல்ல பாரு, அதுக்கப்புறமா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, யாராக இருந்தாலும் ஒரு வழி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா பின்னாடி யானை. ஐயோன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஓடி போகிறாங்க. ஐயோ யானை சொல்லிட்டு இவரும் பின்னாடி ஓடுற. பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சிட்டு வந்துட்டோன்னே பைரவியும் வந்து நம்ம ஆறுமுகமும் சிரிக்கிறாங்க ஒருத்தர். ஐயோ நல்ல காலம் தப்பிச்சோம், இல்லைன்னா என்ன ஆகுறது? அவன் என்ன ஆனான்னு தெரியலையே. அவன் கதை முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சரி விடு, என் எதிரியில் ஒருத்தன் ஒழிஞ்சான்னு நினச்சிக்க வேண்டியதான். வா போகலாம். இதுக்கப்புறமாவது இந்த மாதிரிலாம் போகாத. பார்த்தல எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. சாரி ஆறுமுகம், நான் தான் வந்து இந்த மாதிரி யோசிக்காமல் பண்ணிட்டேன். நிறைய படித்தாவே இப்படி தான். அப்போ எனக்கு அறிவில்லைன்னு சொல்ல வரியா? நீ சொல்கிறது உண்மைதான். படித்த படிப்புக்கு நம்ம வந்து யோசிக்காமல் ஏதாவது செஞ்சிடறோம்ல. உண்மையிலே வந்து நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உணர்றாங்க நம்ம பைரவி.